புதுவை மற்றும் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி படுகொலை செய்ய முயற்சித்த இலங்கை அரசை வேடிக்கை பார்க்கும் ஒன்றிய பாஜக கூட்டணி அரசை கண்டித்து மீனவர்கள் படகு மற்றும் மீன்பிடி சாதனங்களுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மற்றும் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்திட முயற்சித்த இலங்கை அரசை வேடிக்கை பார்க்கும் ஒன்றிய பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் பாரம்பரிய மீன்பிடி தொழிலாளர்களை பாதுகாத்திட ஒன்றிய பாஜக அரசு இலங்கை இந்திய மீனவர்களின் கூட்டு பேச்சுவார்த்தைக்கு ஆவணம் செய்ய வேண்டியும் சிறையில் உள்ள அனைத்து இந்திய மீனவர்களையும் இலங்கை அரசு நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இலங்கை இராணுவத்தால் நாசமாக்கப்பட்ட பறிமுதல் செய்யப்பட்ட புதுச்சேரி தமிழ்நாடு மீனவர்களின் படகுகளுக்கு ஒன்றிய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐசிசிடியு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே நடைபெற்றது. தொகுதி தலைவர் சகைராஜ் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை சாலையில் வைத்து இலங்கை மற்றும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷமிட்டனர். தொழிலாளர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட் நகலை எடுத்து புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக மோடி அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடத்தப் போவதாக புதுவை அனைத்து தொழிலாளர் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே ஒன்று திரண்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து மத்திய பட்ஜெட் நகலை தீ வைத்து எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். கொழுந்து விட்டு எரிந்த பட்ஜெட் நகலை போலீசார் தண்ணீர் ஊற்றி அணைக்க முயன்ற பொழுது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகர் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியான நிலையில் அஜித் பேனருக்கு பீர் மற்றும் பாலால் அபிஷேகம் செய்தும் மேலதாளங்களுடன் நடனமாடியும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். அஜித் குமார் படம் வெளியாகிறது என்றாலே அவரது ரசிகர்கள் திரையரங்குகளை திருவிழா கோலமாக மாற்றிவிடுவர். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது நடிப்பில் விடாமுயற்சி படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. அந்த வகையில் புதுவையில் முதன்முறையாக அனைத்து திரையரங்குகளிலும் விடாமுயற்சி திரைப்படம் வெளியானது. சிறப்பு காட்சிகள் இல்லாத நிலையில் அனைத்து திரையரங்குகளிலும் காலை 10 மணிக்கு காட்சிகள் துவங்கியது. காலையில் குவிந்த ரசிகர்கள் மேலத்தாளத்துடன் நடனமாடியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ந்தனர். அஜித் பேனருக்கு மாலை அணிவித்து பால் மற்றும் பீரால் அபிஷேகம் செய்து கொண்டாடினர். கடவுளே அஜித்தே என்றும் பத்மபூஷன் அஜித்தே என்றும் கோஷங்கள் எழுப்பியும் கொண்டாடினர். பிரெஞ்சு சிட்டி அஜித் ரசிகர் மன்றம் சார்பில் திரையரங்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அஜித் பேனர் முன்பு ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். அஜித் ரசிகர்களின் கொண்டாட்டத்தால் திரையரங்குகள் எல்லாம் திருவிழா போல காட்சியளிக்கின்றது. இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக மீட்க கோரி மீனவ அமைப்பினர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மற்றும் காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை கடந்த 27ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அப்பொழுது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 மீனவர்கள் காயமடைந்தனர். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்டு தரக்கோரி அவரது உறவினர்கள் முதலமைச்சர் அமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். மேலும் மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதமும் எழுதியிருந்தார். இந்த நிலையில் சிறையில் உள்ள மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் மீனவ அமைப்பை சேர்ந்தவர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் புதுவையில் உள்ள துணைநிலை ஆளுநரை சந்தித்து மீனவர்களை மீட்க கோரி மனு அளித்தனர். புதுவை காமராஜர் நகர் சாரம் சந்திப்பில் வைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் படத்தை தினமும் வழிபட்டு பால் விற்பனை செய்து வரும் மூதாட்டியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி முதியவர்கள் எவர் ஒருவரின் எதிர்பார்ப்புமின்றி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கான உதவித்தொகையை ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் உயர்த்தி வருகின்றனர். அந்த வகையில் 2021 பதவியேற்ற பொழுதும் 500 ரூபாய் உதவித்தொகை உயர்த்தியுள்ளார். அதன் மூலம் பயன்பெற்று வரும் முதியவர்கள் முதல்வர் ரங்கசாமியை கடவுளாகவே பார்த்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி காமராஜர் சாலை சாரம் சந்திப்பில்
பால் விற்பனை செய்து வரும் மூதாட்டி தினமும் காலை அங்குள்ள முதல்வர் ரங்கசாமி படத்தை பார்த்து வணக்கம் செய்து பயபக்தியுடன் கும்பிட்டு தனது வியாபாரத்தை துவங்கி செய்து வருகிறார். இவர் தினமும் செய்து வரும் இச்செயல் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ தற்பொழுது புதுச்சேரி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னி உள்ளிட்ட பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னி என மொத்தம் 100 பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் துணை இயக்குநர் பாலமுருகன், தொகுதி ஆய்வாளர் மகேஸ்வரி, ஆஷாதேவி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஆறுமுகம், பாலகுமார், தமிழரசன், சேகர், மணிகண்டன், முரளி, சிவகுரு, உலகு, பொன்னுசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட அனைத்து பயனாளிகளுக்கும் அமைச்சர் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட இருவேறு பகுதிகளில் இருவேறு பணிகளுக்கு 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் பகுதியில் உள்ள கருப்பட்டி வாய்க்காலின் இடையில் வசந்த நகருக்கு செல்வதற்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் 37,69,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிறிய பாலம் அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலத்தில் விபத்து தடுப்பு பாதுகாப்பு இரும்பு வேலி அமைப்பதற்காக 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் கண்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஹோட்டல் அதித்தியில் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இந்தியன் உமன் நெட்வொர்க் அமைப்பின் 9வது ஹோலிஸ்டிக் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி ஹோட்டல் அதித்தியில் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரி இந்தியன் உமன் நெட்வொர்க் அமைப்பின் 9வது ஹோலிஸ்டிக் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் 2025 மாநாட்டில் WFL ஃபினான்ஷியல் சர்வீஸ் நிறுவனர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் மணி சிறப்புழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் தொழில் முனைவோர் நிறுவன தலைவர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வேலைத்தள சூழல், மருத்துவ காப்பீட்டின் முக்கியத்துவம், பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பெற்றனர். WFL ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிறுவன மணி நிதி நலன் பயனாளர்களுக்காக மன அழுத்தமில்லா வாழ்க்கை என்ற தலைப்பில் உரையாற்றி பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான நிதி மற்றும் மருத்துவ நலத்திட்டங்களின் தேவையை வலியுறுத்தினார். மாநாட்டில் வணிக தலைவர்கள், மருத்துவ நிபுணர்கள் மற்றும் தொழில்துறையினர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிக்கும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். முதலியார்பேட்டை, ராமலிங்கபுரம் மற்றும் வைத்தலிங்கரெட்டி வீதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முதலியார்பேட்டை, ராமலிங்கபுரம், வைத்தலிங்கச்செட்டி வீதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பணி 31,52,850 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் துவங்கப்பட்டது. இந்த பணிகளை முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அப்பொழுது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற மாற்றுத்திறனாளி முதியவரை ஐஜி அஜித்குமார் சிங்லா மீட்டு முதியவர் உயிரை காப்பாற்றினார்.
புதுச்சேரி ஐஜி அஜித்குமார் சிங்லா நேற்று மாலை 6:30 மணிக்கு கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது சுற்றுலா வளர்ச்சிக் கழக அலுவலகம் எதிரில் விநாயகர் சிலைகள் கரைக்கும் பகுதியில் பாறைகளுக்கு இடையே முதியவர் ஒருவர் இறங்கி கடலில் குதிக்க முயன்றார். அதனைக் கண்ட ஐஜி உடனே அருகில் இருந்த போலீசாரை அழைத்து முதியவரை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வர செய்தார். விசாரணையில் முதியவர் செங்கல்பட்டு மாவட்டம் பொய்ச்சலூர் அகத்தீஸ்வரர் நகரை சேர்ந்த 74 வயதாகும் சந்திரகுமார் என்பதும், மாற்றுத்திறனாளியான அவரை குடும்பத்தினர் கைவிட்டதால் தற்கொலை செய்து கொள்வதற்காக பேருந்தில் புதுச்சேரி கடற்கரைக்கு வந்தது தெரியவந்தது. பின்னர் அவர் உதியான்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஜீப்பில் அழைத்து சென்று அரசு மருத்துவமனையில் சேர்த்தார். ஐஜி அஜித்குமார் சிங்களாவின் செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். சொத்து விவரங்களை வெளியிடாத அரசு அதிகாரிகளை கண்டித்து புதுச்சேரி மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் இன்று அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு துறைகளில் பணிபுரியும் குரூப் ஏ மற்றும் குரூப் பி அதிகாரிகள் தங்களது சொத்து கணக்கு விவரங்களை 31/1/2025 தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிடவில்லை. வெளியிடாத அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்று கண்டித்தும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தலைமை தாங்க, சுந்தரவரதன், நெடுஞ்செழியன், பழனி, ராமநாதன், தணிகாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்க செயலாளர் வேலுசாமி, தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி தலைவர் ஸ்ரீதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சிவசங்கர் பிறந்த நாளை முன்னிட்டு தொழிலதிபரும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளருமான சதீஷ்குமார் ஏற்பாட்டில் மூலக்குளம் மற்றும் பச்சை வீரான்பட்டு பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் மைதானத்தில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் வரதராஜா டிரேடர்ஸ் உரிமையாளர் வரதராஜ பெருமாள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அரவிந்த் தேவா மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஊர் பொதுமக்கள் மற்றும் மூலக்குளம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் இருக்கும் ஏராளமான நல சங்கங்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. உப்பளம் தொகுதியில் மழையால் சேதமடைந்த வீடுகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி தாசுதார் பிருத்திவிடம் கோரிக்கை மனு அளித்தார். பென்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் 48.4 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இது கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத மழை பொழிவு என்பதால் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. அதிலும் குறிப்பாக உப்பளம் தொகுதி கடல் சார்ந்த பெரிய வாய்க்கால், உப்பனாறு வாய்க்கால் நீர்நிலைகள் சூழ்ந்த தொகுதி என்பதால் மழையால் பல்வேறு வீடுகள் சேதமடைந்தன. ஆகையால் கனமழை பாதிப்புகளை உடனடியாக ஆய்வு செய்து சேதமடைந்த வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு விரைந்து நிவாரண நிதி வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தாசில்தார் பிருத்வியிடம் கோரிக்கை மனு அளித்தார். இதில் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ தென்கலி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அமைந்துள்ளது ஸ்ரீ தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில். இத்திருக்கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் பெருமாள் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் 5ஆம் தேதி நடைபெற்றதையொட்டி ஸ்ரீனிவாச தாயார் திருக்கல்யாண உற்சவம் இன்று நடைபெற்றது. முன்னதாக சீர்வரிசை புறப்பாடு கோவிலை வந்தடைந்ததையொட்டி யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் ஓத சுவாமி தாயாருக்கு மாங்கல்ய தாரம் செய்து திருமண வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சீனிவாச பெருமாளை வழிபட்டு சென்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட ஜி.பி. சுரேஷுக்கு கண்டமங்கலம் ஒன்றியம் சார்பில் மேலத்தாளத்துடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளராக ஜி.பி. சுரேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக கண்டமங்கலம் ஒன்றியத்தில் தலைவர் ஸ்டீபன் ராஜ் தலைமையில் 180க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மேலத்தாளங்களுடன் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட ஜி.பி. சுரேஷுக்கு சிறப்பான வரவேற்பினை அளித்தனர். தொடர்ந்து கண்டமங்கலத்தில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாக்கம் கூற்றோடு 4 முனை சந்திப்பில் மிட்டா மடங்குப்பட்டு சார்பாக கொள்கை தலைவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் ஒன்றியம் வழுதாவூர் அன்பரசன், ஒன்றிய செயலாளர் குமரேசன், பொருளாளர் ராஜேஷ், துணை செயலாளர் அசோக் மற்றும் நிர்வாகிகள் ஆனந்த், சிவா, பிரேம், ராஜசேகர், இளவரசன், மணிகண்டன், இளந்தமிழன், அஜய், எழில் மற்றும் தமிழக வெற்றி கழகம் கண்டமங்கலம் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 11ஆம் தேதி வள்ளலார் ஜோதியை முன்னிட்டு அனைத்து வகையான மதுக்கடைகளையும் மூட வேண்டும், மீறினால் கலால் துறையின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பகுதியில் வரும் 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்று வள்ளலார் ஜோதி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால் துறை ஆணையர் ஆணையின்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து கள், சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மதுக்கடைகளும், மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அன்றைய தினத்தில் எல்லா கடைகளில் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்றும் அறிவிக்கப்படுகிறது. மீறுபவர்களின் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.